அவல் பொரி எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. சலிச்சிக்கலாம். சல்லடை வச்சு சலிச்சிக்கலாம். மணலில் பொரிச்சிருப்பாங்க, அதனால் சல்லடை வச்சு நல்லா சலிச்சுட்டு அளந்து பொரி செஞ்சிடலாம். பொரி எல்லாத்தையும் சலித்து எடுத்துக்கிட்டோம். தேங்காய் மற்ற பொருள்லாம் இதில் கொஞ்சம் சேர்க்க வேண்டியிருக்கு. அதெல்லாம் நெய்யில் விட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம்ப்பா. பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துக்கணும். நம்மக்கிட்ட என்ன அளவு கப்பு இருக்கோ அதில் ஒரு அளவு கப்பு எடுத்துக்கலாம். இதால் 3 கப்பு போட்டுக்க போகிறேன் பொரி. மூணு கப்பு அளந்துருங்க. பொன்னிறமாக வறுபட்டுருச்சு. பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு பொன்னிறமாக எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கணும். பொரி கூட தேங்காய் பொட்டுக்கடலை வறுத்து எடுத்ததை போட்டுக்கலாம். மூணு கப்பு பொரிக்கு 1 கப்பு வெல்லம் சேர்த்து பாகு எடுத்துக்கலாம். பாகு காய்ச்சறதுக்கு 1 கப்பு வெல்லம் சேர்த்துருக்கோம். அதுக்கு 1/2 கப்பு தண்ணி. வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சுப்பா. இப்போ காய்ச்சினதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ நான் 2 முறை வடிகட்டியிருக்கேன். நீங்கள் 1 முறை இல்லைன்னா 2 முறை வடிகட்டிக்குவாங்க. இதில் கொஞ்சம் மண் அதிகமாக இருக்குன்ட்டு நான் 2 முறை வடிகட்டியிருக்கேன். பொரி சேர்க்கறதுக்கான பாகுபாதம் வந்துருச்சான்னு பார்க்கலாம்ப்பா. இது தண்ணியில் ஊற்றி பார்த்தோம்னா அது அப்படியே உருண்டையாக வரணும். அதுக்கு கரையுது. இப்படி கரையிறதுனால இன்னும் பாகு பொரிக்கான பாகு ரெடி ஆகலை. இன்னும் கொஞ்சம் நேரம் கோச்சிதுன்னா ரெடி ஆகிடும். ஏலக்காய் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. பாகு ரெடி ஆகிடுச்சு. நல்லா உருண்டு வந்துருச்சு. இனிமேல் நம்ம பொரியில் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா உருண்டு வரணும் பாகு. நல்லா ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ பொரியில் கலந்துக்கலாம். நல்லா கலந்துக்கலாம். இந்த பொரியை 1 முறை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ பாகு ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் கலக்கணும். ஒரேடியாக ஊற்றிடக்கூடாது. அதே மாதிரி ஸ்பீடாகவும் கலக்கணும். பொரி அப்படியே இறுகிடும்.